நான் கூட ஜெயிலர்ல நடிச்சிருக்கலாம், நான் நடிக்கலீங்களே. ரித்விக் அனிருத் படத்துல பாடலாம், ஆனா பாடலீங்களே. திறமைக்கு எங்க மரியாதை கொடுக்குறாங்களோ, திறமைக்கு எங்க வாய்ப்பு கிடைக்குதோ அங்க நாங்க போய் நிற்போம். கண்டிப்பா நாங்க செய்வோம். இன்னைக்கும் என்னை எங்கேயாவது தேனி பக்கம் பார்த்தாங்கன்னா, மேடம் அந்த இன்ஸ்பெக்டர் ரோல் சூப்பரா பண்ணீங்க அப்படின்னு தான் என்னை வாழ்த்துறாங்க. அதுதான் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பெருமை. மேடை நடிகர்களுக்கு வந்து சின்னது பெருசு பிரம்மாண்டம் அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. 5 பேர் ஆடியன்ஸில் இருந்தாலும் 5000 பேர் ஆடியன்ஸில் இருந்தாலும் அவங்க கொடுக்குற அந்த சபாஷ் கைத்தட்டல் இது இருந்தால் எங்களுக்கு போதும் சார். எங்கள் தாத்தா ஆரம்பித்த நாடக குழு, எங்கள் அப்பா நடத்திக்கிட்டு இருக்கிற நாடக குழு, இன்னைக்கு நானும் சுரேஸ்வரும் நடிச்சுக்கிட்டு எங்கள் குழுவாக நடத்திக்கிட்டு இருக்கிற நாடக குழுக்கள் உட்பட தயவு செய்து உங்கள் எல்லார்கிட்டையும் நான் கேட்குற ஒரே ஒரு விண்ணப்பம், எங்களை மாதிரி மேடை நடிகர்களை உங்கள் படங்களில் பிரயோகப்படுத்துங்க சார். என்னமோ இது ஒரு பிம்பம் ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கு இந்த தமிழ் சினிமாவில், என்னன்னே எனக்கு தெரியல. அவங்களா அதான் என்ன அவங்களா அவ்வளோ பெரிய குடும்பமாச்சே, எப்படிங்க அப்ரோச் பண்ண முடியும்? என்னங்க எங்களுக்கும் 2 காலு 2 கை 2 கண்ணு 1 மூக்கு தான், எங்களுக்கு ஒன்றும் 2 கொம்பு முளைச்சிடல. நாங்களும் மனிதர்கள் தான். நாங்களும் அந்த நல்ல வேடங்கள் கிடைக்க பசியாரும் வேணும் அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு போகிற நடிகர்கள் தான் நாங்கள். எங்களுக்கு நல்ல ரோல் இவ்வளோதான் முக்கியம். அந்த ரோல் படத்தில் த்ரூ அவுட் வருதா, இல்லை 2 சீன் தான் வருதா, 1.5 நிமிஷத்துக்கு நாங்கள் வரோமா? தர்மதுரைங்கிற படம் தான் என்னை முதல்ல அறிமுகப்படுத்தின படம். அந்த படம் வந்தே கிட்டத்தட்ட ஆச்சு. திரு சீனு ராமசாமி ஐயா தான் வந்து என்னை அறிமுகப்படுத்தினார். அவர் எப்படி என்னை அறிமுகப்படுத்தினார்னா, என்னுடைய மேடை நாடகத்தை பார்த்து தான் என்னை கூப்பிட்டு நடிக்க கூப்பிட்டாரு. என் குடும்பத்தினாலேயோ இல்லை நான் இன்னாருடைய பொண்ணு, இன்னாருடைய மரும பொண்ணு, சூப்பர் ஸ்டாரோட நீஸு, இன்னாரோட பேத்தி, இதெல்லாம் கணக்கே கிடையாது. அந்த அம்மா நல்லா நடிக்குது, அந்த அம்மாவுக்கு கூப்பிட்டு இந்த இன்ஸ்பெக்டர் வேஷம் கொடுக்கலாம். இன்றைக்கும் என்னை எங்கேயாவது தேனி பக்கம் பார்த்தாங்கன்னா, மேடம் அந்த இன்ஸ்பெக்டர் ரோல் சூப்பராக பண்ணீங்க அப்படின்னு தான் என்னை வாழ்த்துறாங்க. அதுதான் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பெருமை. அது எனக்கு கொடுத்தது என்னுடைய மேடை. அது கூல் சுரேஷ் சார், ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து மேடை கலைஞர்களை வாழ்த்தினத்துக்கு ரொம்ப நன்றி. அண்ட் தயவு செய்து இந்த சின்ன படம், பெரிய படம், மிடில் படம் இதெல்லாம் கிடையாதுங்க. இட்ஸ் அ குட் ஃபிலிம், அவ்வளோதான். தட்ஸ் ஆல் தேர் இஸ் டு சினிமா. அண்ட் நான் ஒன்று தான் சொல்லுவேன், ஜனநாயகன் பல சின்ன படங்களுக்கு நல்லது பண்ணிடுச்சு ரிலீஸ் ஆகாமல். நிறைய நல்ல படங்கள் தியேட்டருக்கு வந்து, ஏன்னா எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, வரப்போகுதுன்னு. கடைசியில் அது புலி வருது கதையாக ஓடிக்கிட்டு இருக்கு. நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. ஏன்னா நான் பொலிட்டீஷியனாக இருந்தாலும் இந்த மேடையில் நான் அரசியல் பேச விரும்பலை. நான் இந்த மேடையில் சினிமா மட்டும்தான் பேசணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் ஜனநாயகனுங்கிற படம் வராததுனால இன்னைக்கு அந்த டிடிடியா ஜீவாவுடைய படம் அவ்வளோ பெரிய ஹிட்டு, அதுக்கு தியேட்டர் கிடச்சிச்சு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி மங்காத்தாங்கிற படம் ரீலீஸ் ஆனதுனால திரௌபதி 2ங்கிற படத்துக்கு தியேட்டர் கிடைக்கல. இந்த அவலமான ஒரு சினாரியோ கண்டிப்பாக மாறணும். சின்ன படங்களுக்கும் தியேட்டர்ஸ் கிடைக்கணுங்க. அது என்னங்க அது நியாயம் இல்லை. பெரிய படங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் தியேட்டரை வந்து எடுத்து வச்சுருவோம், சின்ன படங்களுக்கு கொடுக்க மாட்டோம். ஷோஸை நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க, தப்பே கிடையாது. ஐ அண்டர்ஸ்டாண்ட். பெரிய ஹீரோ படம் கோடியாக கொண்டு போய் கொட்டியிருக்கீங்க. அப்போ அந்த படம் வந்து தேட்டரில் வெளியே வந்து ரிலீஸ் ஆனால் தான் உங்களுக்கு உங்கள் பணம் திரும்பி வருவானா? இவங்கெல்லாம் என்ன பாவம் பண்ணாங்க? பாவம் கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறாங்க. இன்னைக்கு இந்த முதல் வரிசையில் பேரே தெரியாமல் அவங்களுடைய நடிப்பு உழைப்பை மட்டுமே நினச்சிக்கிட்டு உக்காந்துட்டு இருந்த மாதிரி தான் ஒரு காலத்தில் கமலஹாசன், ரஜினிகாந்த், விஜய், அஜித் எல்லாரும் உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்கெல்லாம் வந்து பெரிய நடிகர்கள் ஆனாங்க. எப்படி அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது? ஒரு ஹிட் கிரியேட் ஆச்சு. ஒரு 16 வயது நிலை, ஒரு அபூர்வ ராகங்கள், ஒரு காதலுக்கு மரியாதை, ஒரு whatever, அந்த மாதிரி. ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ எக்ஸாம்பிள்ஸ், அவ்வளோதான். அப்படி இருக்கிறதுனால தயவு செய்து இந்த சின்ன படம் பெரிய படம்லாம் வித்தியாசம் பார்க்காம இந்த மாதிரி அருமையான ஆத்மார்த்தமான கலைஞர்களுக்கு நீங்கள்லாம் உங்களுடைய ஆதரவை கொடுங்க. ரொம்ப முக்கியம். அண்ட் எங்களை வந்து எப்போ நாங்கள்லாம் நிஜமாக சொல்கிறேன், கூத்தாடி கும்பலுங்க, மேடை நாடக கலைஞர்கள், நீங்கள் எங்களை எங்கே டென்ட்டு கொட்டாயாக இருந்தாலும் சரி, ஆப்பரா ஹவுஸ் சிட்னியாக இருந்தாலும் சரி, எங்களை எங்கே கூப்பிட்டு இந்த மாதிரி கலைஞர்களை ஆதரவு கொடுக்க கூப்பிடுறீங்களோ நாங்கள் மேடை நாடக கலைஞர்களாக கண்டிப்பாக வருவோம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அண்ட் எங்களையும் உங்களை மாதிரி
ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ், சினிமாட்டோகிராஃபர்ஸ், நீங்கள்லாம் எங்களையும் பயன்படுத்திக்கோங்க. நான் இதில் ஒரு விண்ணப்பமாக நான் வைக்கிறேன். இட்ஸ் அன் ஆனஸ்ட் ரிக்வெஸ்ட். ஏன்னா பெரிய படங்களில் நடித்தா ஒரு 10ஓட 11 ஓடி போயிடுவோம். இந்த மாதிரி சின்ன படங்களில் நல்ல படங்களில் நடித்தாப்பா அந்த படத்தில் நடித்தாங்களே அந்த ரோல் நல்ல ரோல்ப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் அதிகம். மலையாளம் சினிமா எனக்கு ரொம்ப பிடிச்ச சினிமா. இன்றைக்கி மலையாள சினிமாவில் அது மம்முட்டியாக இருக்கட்டும், மோகன்லாலாக இருக்கட்டும், கதை தாங்க கிங்கு. கண்டென்ட் இஸ் கிங், கதை தான் கிங்கு. அப்படி இருக்கச்ச அங்கேருந்து வந்த ஒரு டீம் ஒரு தமிழ் படத்தை எடுத்திருக்காங்க. இட்ஸ் அ ஹாரர் த்ரில்லர் அப்படின்னு கேள்விப்பட்டேன். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எல்லாரும் ஹாரர் பின்னாடி நிறைய போகிறாங்க. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி யூ டூயிங் அ ஹாரர் த்ரில்லர். கண்டிப்பாக இந்த படத்தோட ஒரு வெற்றி விழா எங்கே நடந்தாலும் நான் சுரேஷ்வர், என் மகன் ரித்விக், அவனும் இங்கே வந்திருக்கான். அவன் ஒரு சிங்கர், ஒரு ப்ரொஃபஷ்னல் சிங்கர், 4வது தலைமுறை. அவன் நடிகனாக ஆகணுன்ற ஆசை இருக்கா இல்லையான்னு எனக்கே தெரில. ஆனால் பாடகனாக ஆகணுங்கிற ஆசை பெருசாக இருக்குது. அவன் ஒரு சிங்கர். அவனும் சினிமாவில் சின்ன சின்ன படங்களில் பாட ஆரம்பித்து தான் முன்னேறணுங்கிற ஒரு ஆசையோடு அவன் வந்திருக்கான். ஸோ இந்த தேங்க்யூ, நன்றி நன்றி. ஆனால் நான் ஏன் இதை தேங்க்யூ. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் பெரிய பெரிய கலைஞர்கள் தான். அவங்க எல்லாருக்கும் தெரியும் எங்கள் குடும்பத்தை பற்றி வாட்ஸ்அப்பில் ஒரு மீமே வந்துச்சு, ரேகாக்கும் மோகன்லாலுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு எல்லாரும் பெரியவங்க தான். ஆனால் நாங்கள் போய் அவங்கக்கிட்ட சான்ஸ் கேட்கல. நான் கேட்கணுன்னா கேட்கலாம். நான் கூட ஜெயிலரில் நடிச்சிருக்கலாம், நான் நடிக்கலீங்களே. ரித்விக் அனிருத் படத்தில் பாடலாம், ஆனால் பாடலீங்களே. திறமைக்கு எங்கே மரியாதை கொடுக்குறாங்களோ, திறமைக்கு எங்கே வாய்ப்பு கிடைக்குதோ அங்கே நாங்கள் போய் நிற்போம். கண்டிப்பாக நாங்கள் செய்வோம். அந்த திறமைக்கு எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் ஒரு நாள் எங்களை கூப்பிடுவாங்க கண்டிப்பாக, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நாங்களாக போய் கேட்டுட்டு இந்த குடும்பம் இது இருக்குது, இந்த குஷனிங் இருக்குது அப்படிங்கிறதுனால நாங்கள் போய் 4 படத்தில் நடிச்சிடல, 40 பாட்டு பாடிடல. அது எங்ககிட்ட நாங்கள் பண்ண மாட்டோம். எங்கள் அப்பா அப்படி என்னை வளர்க்கலை, எங்கள் தாத்தா அப்படி எங்களுக்கு சொல்லி கொடுக்கல. அதனால் நாங்களும் திறமை, நல்ல கதைகள், நல்ல டைரக்டர்ஸ், நல்ல ப்ரொடியூசர்ஸ் இருக்கிற வரைக்கும் எங்களை மாதிரி. அண்ட் இன்னொன்றுங்க, மேடை நாடக கலைஞர்களை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சின்ன படத்தில் பெரிய அட்வான்டேஜ். ரீடேக்கே எடுக்க வேணாம். எங்களுக்கு டைலாக் மனப்பாடம் பண்ணி பேசி ரொம்ப பழக்கம். அதனால நாங்கள் வளர மாட்டோம். எங்களுக்கு ப்ராம்ப்டிங் தேவையில்லை. இல்லை, நான் அதுக்காக சொல்ல, நான் ஏன் சொல்கிறேன்னு என்ன மட்டும் நான் சொல்ல. எங்கள் மேடை நாடக கலைஞர்கள் நிறைய பேர் நல்ல நடிகர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில். அவங்களுக்கெல்லாம் பெருசாக வாய்ப்பு கிடைக்காம போய் ஒரு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் உத்தியோகம் பார்த்துக்கிட்டு சாயந்தர வேளையில் நடிச்சுக்கிட்டு இந்த மேடைக்காக அவ்வளோ செய்கிறவங்க நிறைய நடிகர்கள் இருக்காங்க. நான் இது எனக்காக மட்டுமே நான் கேட்கல, தயவுசெய்து அப்படி நினைக்காதீங்க. மேடை நாடக கலைஞர்களை தயவுசெய்து சினிமாவில் இதெல்லாம் அந்த காலத்தில் நடந்துட்டு இருந்துச்சு. சிவாஜி கணேசன் சார் காலத்திலேருந்து, எம்ஜிஆர் காலத்திலேருந்து, ஜெயலலிதா அம்மா காலத்திலேருந்து, புரட்சி தலைவி ஜெயலலிதா எங்கள் குழுவிலேருந்து மேடை நாடக கலைஞர்கள் அவங்க வாழ்க்கையை ஆரம்பித்து தான் சிஎம் வரைக்கும் போனாங்க. அதை நான் ரொம்ப பெருமையாக இன்றைக்கி சொல்லிக்க விரும்புகிறேன். அவங்க மட்டும் இல்லை, சோ, நாகேஷ், விசு, பாலச்சந்தர் சார், சவுகாரம்மா, இவங்க அனைவரும், ரஜினி சார், கமல் சார் உட்பட இவங்க அனைவரும் மேடை நாடக கலைஞர்கள் தான். அதுக்கப்புறம் தான் சினிமாக்குள்ளே வந்தாங்க. இன்றைக்கும் மோகன்லால் சார் மேடை நாடகங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்காரு, ஜெயராம் மேடை நாடகங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த மேடையோட டச் இருந்தால் தான் நம்ம புதுப்பிச்சுக்க முடியும். இது ஹாலிவுட்டில் நடந்துக்கிட்டே இருக்கிற ஒரு நிகழ்வு. பெரிய பெரிய நடிகர்கள் மேடையில் போய் நடிக்கிறாங்க. ஆனால் இங்கே தான் ஒரு இன்ஸ்டா ரீல் போட்டுட்டா உடனே சினிமாவில் போய் நடிச்சுட்டா ஹிட் ஆகிடலாம் அப்படிங்கிற காலகட்டம் இருக்குது. அவங்களும் வரட்டும், நான் வேணான்னு சொல்லலை. அவங்களுக்கும் ஸ்பேஸ் இருக்குது, எங்களுக்கும் ஸ்பேஸ் கொடுங்கன்னு தான் நான் கேட்குறேன். அவங்கள நான் திட்டலை, எங்களுக்கும் ஸ்பேஸ் கொடுங்க. மேடை நாடக கலைஞர்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் கொடுங்க, மேடையை வாழ வைங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சரண், நீங்கள் தான் என்னை இன்வைட் பண்ணீங்க. சரண் தான் எங்களுக்கு பிஆர்ஓ, பை த வே. தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங். இந்த மாதிரி எங்கே நல்ல படங்கள், நான் இனிமேல் சின்ன படம்லாம் சொல்ல மாட்டேன், நல்ல படங்களுக்கு ஆதரவு கொடுக்கணுமோ நாங்கள் கண்டிப்பாக வருவோம். நன்றி. பாரத் மாதா கி ஜெய்.